வணக்கங்க. இந்த விஷுவல் மீடியா துறையில மட்டும்தான் வருஷத்துக்கு 20% வேலைவாய்ப்பு அதிகரிக்கிறதா நாஸ்காமோட ரிப்போர்ட் ஒண்ணு சொல்லுது. மேலும் 2010, 2011 ஆண்டுகள்ல இந்த துறை மூலமா 750 கோடி ரூபாய் லாபம் நம்மளுக்கு கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா 2012க்குள்ள 3 லட்சம் பேருக்கு வேலை இந்த துறையில இருக்கு. ஆனா நம்மளால வருஷத்துக்கு 25,000 பேர்ல இருந்து 35,000 பேரை ஒண்டிதான் உருவாக்க முடியுது. அப்படி பாக்கறச்சு எவ்வளவு வேலை வாய்ப்பு இந்த துறையில இருக்கு அப்படின்றத நீங்களே புரிஞ்சுக்கலாம். இதுல சில துறைகளான 2D அனிமேஷன், 3D அனிமேஷன், வீடியோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ், கேம் டெவலப்மெண்ட் மற்றும் இன்டர்நெட்டுக்குரிய வெப்பேஜ் டிசைனிங்ல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வீடியோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒரு துறையை எடுத்து பார்த்தோம்னாக்க சினிமால நிறைய இததான் யூஸ் பண்றாங்க. உதாரணத்துக்கு எந்த ஒரு படத்துலயும் ஏதாவது ஒரு சண்டை காட்சியிலயோ இல்லைன்னா ஒரு பாடல் காட்சியிலயோ கண்டிப்பா கிராபிக்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல இந்த வீடியோ ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ல இருக்கிற அனிமேட்டர்ஸ் தான் உங்களுக்கு நிறைய வேலைகள் செய்யறாங்க. அதே மாதிரி குழந்தைகளுக்கு எடுத்து பார்த்தோம்னாக்க அவங்க கம்ப்யூட்டர்ல கேம்ஸ் விளையாடுறத தான் ரொம்ப விரும்புறாங்க. அந்த மாதிரி கேம்ஸ் உருவாக்கக்கூடிய துறை தான் கேம்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்றது. இதுல 3D அனிமேஷனோட பங்கு மிகவும் அதிகமா இருக்கு. அதே மாதிரி சினிமாவோட டைட்டில் எடுத்து பாத்தீங்கன்னா வெறும் எழுத்துக்களா மட்டும் இப்ப வர்றது இல்ல, ஏதாவது ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸோட தான் வருது. ஸோ அந்த மாதிரி பார்க்கறச்சையும் உங்களுக்கு 3D அனிமேஷன் அந்த துறையில மிக சிறப்பா செயல்படுது. அதே மாதிரி உங்களுக்கு கார்ட்டூன் சேனல்ஸ், எவ்வளவோ கார்ட்டூன் சேனல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி கார்ட்டூன் சேனல்ஸ்ல எல்லாத்துலயுமே உங்களுக்கு 2D அனிமேஷன் வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. எல்லாமே உங்களுக்கு 2D அனிமேஷன்ல இருக்கிறதுனால உங்களுக்கு 2D அனிமேஷன்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஃபிளாஷ் அப்படின்ற சாஃப்ட்வேர் மூலமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு நிறைய இருக்கு. இன்டர்நெட்டோட வளர்ச்சி ரொம்ப அபாரமா இருக்கு. முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னையில இருந்து அமெரிக்காவுக்கு ஒருத்தர் போன் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்சுக்கு போன் பண்ணி அங்கேருந்து அவங்க கனெக்ட் பண்ணி அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இப்ப எப்படி உங்களுக்கு நினைச்ச நேரத்துல இமெயில் பிளஸ் சேட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணலாம். ஸோ இன்டர்நெட்டோட அபார வளர்ச்சினால உலகம் சுருங்கி அப்படியே உள்ளங்கை அளவுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி இன்டர்நெட்ல நமக்கு பார்க்கக்கூடிய வெப் பேஜஸ் எல்லாம் டிசைன் பண்றதுக்கு வெப் டிசைனர் அப்படிங்கறத சொல்லுவோம். அந்த துறையில தான் வேலை வாய்ப்பு மிக அதிகமா இருக்கு. நீங்க ஒரு வெப் டிசைனரா இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு நிறுவனத்திலையும் போயிட்டு நீங்க வேலை பார்க்கலாம். இல்லைன்னா பல நிறுவனங்கள்ல இருந்து வேலை வாய்ப்பை கான்ட்ராக்ட் அடிப்படையில எடுத்து ஃப்ரீலான்சரா கூட நீங்க செய்யலாம்.